சித்தார்த்தன், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கடந்த காலங்களில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயை குறைத்து மதிப்பிட்டு பேசியிருக்கிறார். இது தேர்தலுக்கு முன்பு நமக்கு தெரியும் டிகே என்ன பேசினார் என்பதெல்லாம். இப்போதும் கூட இந்த விவகாரத்தில் இன்று டிகே சிவகுமார் செய்தியாளர்களுக்கு பதிலளித்த போது இந்த விவகாரங்களில் தமிழ்நாடு தலையிடக்கூடாது, இது எங்களுடைய மாநிலம் சார்ந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் உங்கள் மாநிலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பதிலளிக்கிறார். முதலமைச்சர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என்று அதே டிகே சிவகுமாரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. இது எல்லாம் வழக்கமான ஒன்றுதான், அவர் எதிர்ப்பு தெரிவித்தால் தெரிவித்துவிட்டு கடந்து செல்கிறார் என்று டிகே சிவகுமார் வேறு ஒரு தோணியிலே பேசுகிறார். இந்த விவகாரத்தை தமிழ்நாடு அரசு இன்னும் தீவிரமாக அணுக வேண்டுமா, எப்படி பார்க்கலாம்? முதற்கட்ட பார்வை இல்ல, தமிழ்நாடு அரசு இதை தீவிரமா எதிர்கொள்ள வேண்டும்னா அதை எந்த பார்வையில நம்ம பார்க்குறோங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. இப்போ தமிழர்களை சுட்டு கொண்டிருக்காங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை கொண்டு போகிறோம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது 2026 சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபெயில் ஆகியிருக்கு. காவேரி பிரச்சனை ரொம்ப பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. கர்நாடகா நான் எங்களால் தண்ணி விட முடியல, தமிழ்நாட்டில் கர்நாடகா எங்களுக்கு தண்ணி விடலைங்கிறதுனால ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதனால் பெங்களூரில் தமிழர்கள் மேலே தாக்குதல் நடந்திருக்கு. நிறைய பிரச்சனைகள்லாம் ஒரு கன்னட தமிழ் மொழி சார்ந்து ஒரு பிரச்சனைகள்லாம் மக்களிடையே நடந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் தமிழ்நாடுல இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை நீங்க எடுக்கணும். இப்போ சில தலைவர்கள், எடப்பாடி அவர்கள்லாம் சிபிஐ விசாரணை நடக்கணுங்கிற மாதிரியான கேள்வியை வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் டிகே சிவகுமார் அவர்கள் நீங்க உங்க வேலையை பார்த்துக்காங்க, நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோங்கிற மாதிரி ஒரு தோனியில பேசுறாங்க. இது பிரச்சனையை தமிழ் கன்னடம் அந்த பிரச்சனையை அதிக ஆக்குங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். மக்கள் கொஞ்சம் பொறுமையோட இருக்கணுங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். இதுல என்ன விஷயம்னா, தமிழ்நாடு அரசு தமிழர்கள் சுட்டு கொண்டிருக்காங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது சாதாரண இந்தியர்கள், சாதாரண மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங். இப்போ நம்ம என்கவுண்டர் கில்லிங்னு நம்ம பேசுறோம்ல, அந்த மாதிரி நடந்த விஷயம். அவங்க மான்வேட்டில் இருந்தா கூட இவங்க காலுக்கு கீழே சுட்டுருக்கலாம், இல்லை வேற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம். இது வெறும் கர்நாடகாவில் நடக்குதாங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேணாம். 2015 சேஷாச்சலம்ல நடந்த ஆந்திர பிரதேசில் தமிழர்களை சுட்டு கொண்டாங்க, அதுவும் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு மனிதாபமான விதத்தில் தான் நம்ம இதை பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொறுப்புணர்வு தேவை. இதை தமிழ்னு அந்த தமிழ் கன்னடம் அந்த மொழி விதத்தில் கொண்டு போனாங்கன்னா இது பிரச்சனை இன்னும் அதிகரிக்குங்கிற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். இல்ல சித்தார்த், இப்போ 3 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், 4வது சேர்ந்தவங்க தான். இல்ல 100 வருஷம் அந்த தமிழ்நாட்டில இருந்து கர்நாடக எல்லை பகுதிக்கு மேட்டூர் அணை கட்டப்பட்ட போது புலம்பெயர்ந்து சென்றவர்கள், ஆனாலும் அவர்களும் தமிழ் வம்சாவளியினர், தமிழர்கள். அதனாலதான் தமிழர்கள் சொல்றாங்க. இப்போ தமிழர்கள் கர்நாடகா அது விஷயம் அல்ல. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசினுடைய அணுகுமுறை இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததற்கான நோக்கமே கர்நாடக அரசு அவர்கள் செய்ததை நியாயப்படுத்த தொடங்குகிறார்கள், வனத்துறையினரை காப்பாற்றி விடுவார்கள், இந்த விவகாரத்தில் உண்மைத்தன்மை தெரிய நம்ம பார்க்க முடியாது. அவங்க நியாயப்படுத்துறதா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இதே கர்நாடக அசெம்பிளியில் நான் செய்தித்தாளை எடுத்து பார்த்தேன். நான் பிஜேபியில் இருக்கிற ஆப்போசிஷன்ல இருக்கிற லீடர்ஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டிருக்காங்க. நான் இப்போ வைக்கிற வாதத்தை அவங்க வச்சிருக்காங்க. ஏன் நீங்க சுடணும், அவங்க ஃபார்மர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க காலுக்கு கீழே சுட்டுருக்கலாம், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அவங்க மான்வேட்டில் இருந்திருக்காங்கன்னா நீங்க காலுக்கு கீழே சுட்டுருக்கலாமே, இல்லை ப்ராப்பரா விசாரணை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம இதை தமிழ் கன்னடம்னு கொண்டு போனா, கன்னடால கன்னடா பேசுற வத்தல் நாகராஜ் அவர்களே இந்த சுட்டு கொல்லப்பட்டவங்களுடைய சார்ந்துதான் அவர் பேசியிருக்காரு, அவர் குரலை எழுப்பியிருக்காரு. ஸோ மறுபடியும் நான் நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது தமிழ் கன்னடங்கிற மாதிரி நம்ம கொண்டு போனா ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை, சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபெயில் ஆன வருஷத்துல, காவிரி நீர் இல்லாத ஒரு வருஷத்துல இந்த பிரச்சனை அதிகரிக்கும். இதை தமிழர்கள் பெங்களூர்ல மைசூர்ல இருக்கிற தமிழர்கள் மேல இது மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் பார்க்கிறேன். சோ நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இதை அணுகணுங்கிற மாதிரி பார்க்கிறேன். சரி, ஓகே சித்தார்த், உங்களுக்கான பதில் கிடைச்சிருச்சா? ஏன்னா அதே கேள்வி தான் நான் உடன்படுறேன். அவருடைய கருத்துல உடன்படுறேன். தமிழர் இருந்ததை நாங்க தமிழர்னு ஒரு கூக்குரல் இடுறோம், அதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இது எப்படி மாறும்? இல்ல, எனக்கு பிரச்சனை எதுவுமே இல்ல. தமிழ்நாடு அரசுல இருந்து யாராச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இப்போ இவர் எப்படி சித்தரிக்கிறாருன்னா, கர்நாடகாவில் எல்லாருமே ஃபாரஸ்ட் பக்கம் தான் இருக்காங்க, யாருமே இவங்களுக்காக குரலே எழுப்பலைங்கிற மாதிரி சொல்றது தவறான விஷயம். இப்போ நான் செய்திகள்லேருந்தே படிக்கிறேன். பீட்டர் மஷாடோங்கிற ஆர்ச் பிஷப் பெங்களூர் டயோசிஸோட அவர் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை விட்டுருக்காரு. நீங்க இதை முறையா விசாரிக்கங்க, ஒரு ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, யார் தவறு செஞ்சிருக்காங்கிறது கண்டுபிடிங்க. நான் சொன்ன மாதிரி வத்தல் நாகராஜ்
கன்னட உரிமையை பேசுறவரே வந்து இந்த சுட்டுக்கொண்டவர்களுக்கு இல்ல சித்தார்த், இந்த விவகாரத்தை கர்நாடக சட்டமன்றத்திலேயே அமைச்சர்களுக்குள்ள 2 முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு. அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா கேள்வி அப்படின்றது, சித்தார்த் அவருடைய பார்வையை முன்வைக்கும் போது இது தமிழர் கன்னடிகர் அவங்களுடைய விஷயமா மாத்திர வேண்டாம், இது இன்னும் இந்த விஷயத்துடைய தீவிரத்தன்மையை உருவாக்க முடியுங்க. ஆனா அப்பாஸ்ட அதே கேள்வியை நான் முன்வைக்கும் போது அப்பாஸ் என்ன சொல்றாரு, தமிழர் இறந்ததை தமிழர்னு சொல்றோம், இது என்ன வீரியத்தை இன்னும் உண்டாக்கிற போது, அந்த கேள்வி தான் திருப்பி உங்ககிட்ட வைக்கிறேன். அப்ப அந்த நிலைப்பாட சித்தார்த் எங்க இருந்து எடுக்கிறாரு, எடுக்க வேண்டிய தேவை என்ன வந்து கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ அந்த ஃபாரஸ்ட் கார்டு வந்து அவங்க தமிழருங்கிறதுனால தான் சுட்டு கொண்டாரு. ஏன்னா இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு புள்ளி வரும் சொல்றேன். 2017 குருமூர்த்தி சித்தையாங்கிறவர் இதே காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரியில கன்னடம் பேசுறவர், அவரு இதே மாதிரி சுட்டு கொண்டு இருக்காங்க. 2023 இதே மாதிரி கரவாடையானுங்க, அது ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர், இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதே மாதிரி வேற 2023 நடந்திருக்கு. இல்ல அந்த 2023 சம்பவங்கள் வந்து சுட்டு கொலை செய்யப்பட்ட தகவல் வந்தது. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சுட்டு கொண்ட மாதிரி எந்த தடயங்களும் இல்லைன்னு சொல்றாங்க. அது வேற ஒரு வழக்கு. மதுங்கிறவர் வந்து நவம்பர் 2023 இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அவங்களாம் வந்து தமிழர்கள் இல்ல, அவங்க இது என்னன்னா, இது வந்து மனித உரிமை மீறல். இப்போ நம்ம எல்லா மனித உரிமை மீறலுக்கும் நம்ம வந்து ஒரு மனிதரா அதை வந்து தட்டி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா இதை வந்து மொழிய பிரச்சனையா கொண்டு போறது வந்து ஏற்கனவே பிரச்சனையா இருக்கிற நேரத்துல வந்து இன்னும் அதிகரிக்குங்கிற மாதிரி தான் நான். திரு சித்தார்த், இந்த விவகாரத்தை நந்தகுமார் பார்வையில இருந்து இந்த விவகாரத்துக்கு போதுமான விளக்கங்களை அமைச்சர் சொல்லிவிட்டார். முதலமைச்சர் தான் சொல்ல வேண்டும் இந்த விவகாரத்தை நாங்கள் எப்படி அணுக வேண்டும் அப்படின்னு அந்த கேட்கக்கூடியதே சரியானது அல்ல அப்படின்றார். அந்த பார்வை சரிதானா, நிறைவா அப்படின்னு அந்த பாயிண்ட் நான் கொஞ்சம் டக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ அவர் சார் நந்தகுமார் சார் என்ன சொன்னார்னா, ஆளுமைகள் இருந்தாங்க தமிழ்நாட்டில், அவங்க வந்து இது மாதிரி முன்னாடி பிரச்சனைகள் நடந்தபோது கேள்வி எழுப்பினாங்களாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. 2015 அந்த திருமலை சேஷாசலம்ல ஆந்திர பிரதேஷ்ல நடந்த ஃபயரிங்ல அப்போ ஜெயலலிதா மேடம் வந்து சிஎம்ஆ இல்லை, ஆனாலும் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ப்ரிடாமினன்ட் லீடராக இருந்தாங்க தமிழ்நாட்டில். அவங்க வந்து அப்போ ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. சரியா, இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்து அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அது ஒரு விஷயம். இதில் என்னன்னா, இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து இப்போ என்னன்னா முக்கியமான விஷயங்கள்ல பேச வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ இது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம். அவர் அட்லீஸ்ட் வந்து அசம்பிளியில பேசலன்னா கூட அட்லீஸ்ட் இப்போவாச்சும் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ நான் முன்னாடி சொன்னது, நம்ம பிரச்சனையை பெரிதாக்க கூடாது. ஏன்னா பெங்களூர் மைசூர்ல வாழ்ற தமிழர்களுக்கு வேற விதமான பிரச்சனைகள் வரலாம் இந்த சூழ்நிலையில. ஆனா இந்த மாதிரி ஒரு முக்கியமான, இதே மாதிரியான நிறைய முக்கியமான விஷயங்கள்ல வந்து சீஃப் மினிஸ்டர் விஜய் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் பேசாம இருக்கிறது நல்லதில்லை. இதுல தாவேக ஆதரவினர் வந்து இந்த மாதிரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக வலைத்தளங்கள்ல ஏன் தலைவா நீங்க பேச மாட்டீங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அவர் கருத்தில் கொண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேசணுங்கிறதா என்னுடைய கருத்தா இருக்கு. நிறைவா இன்னொரு கேள்வியோட உங்கள்கிட்ட முடிக்கிறேன். அப்பாஸ்ட கேட்ட அதே கேள்விதான். கர்நாடகா முதலமைச்சர் விஜய் பதவியேற்புக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசு நிர்வாகத்தை வேறு ஒரு கோணத்தில் பார்க்க தொடங்குறாங்களா? இப்போ அப்பாஸ் கூட முதிர்ச்சியற்ற தலைவராக விஜய் இருக்கிறாரு, இன்னும் அவருக்கு இந்த அரசியல் பக்குவம் வரல, அதே நிலைப்பாட்டில் தான் டிகேவும் பார்க்குறாரோ ஒருவேளை? அதனால தான் இது போன்ற பதில்கள் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வருதோ? நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் வந்து பேசாமல் இருக்கிறது வந்து அவர் வேற மாதிரியான லீடர்ஷிப் ஸ்டைல ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அதில் அவர் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. இப்போ டிகே சிவகுமார் வச்ச அந்த விமர்சனம் வந்து நம்ம அரசியல் ரீதியா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இப்போ வந்து 2 பேருமே வந்து ஒரு மாநிலத்துக்கான சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர்ங்கிறது வந்து ஒரே ஆளு கிடையாது. அவங்களுக்கான ஒரு படை இருக்கும், அட்வைசர்ஸ் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, வேற மாதிரியான இருப்பாங்க. சோ அவங்க சொல்றதை வச்சுதான் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல பேசுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள். அரசியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது அவங்களுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட் தானே. அப்ப டிகே உடைய அரசியல் ஸ்டேட்மெண்ட்லாம் ஓன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் குறித்து அவர் பேசியதும் அவருடைய தனிப்பட்ட பேச்சுக்கள் தானே. இப்போ அரசியல் தலைவர்கள், இப்போ சீஃப் மினிஸ்டர் இல்ல ஒரு கட்சி தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் விடுறாருன்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்தா இருக்குங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. அவர்களுக்கான ஸ்டாஃபோ இல்ல அட்வைசர்ஸோ அவங்களுடைய பாயிண்ட்ஸையும் அவங்க எடுத்து ரெண்டையுமே அப்படி பொறுத்து பார்க்க முடியாது. சோ அப்படி நம்ம வந்து அவர் அப்படி யோசிக்கிறாரு விஜய்ங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஆனா விஜய் அவர்கள் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் அதிகமா கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டேட்மெண்ட் வைக்க வேண்டிய தேவை இருக்கு. எதிர்பார்ப்பும் கூட அவர்கிட்ட அதிகமா இருக்கு. எதிர்பார்ப்பு இருக்கு, தேவையும் இருக்குங்கிற மாதிரி பார்க்கணும்.